ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களாக எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சென்னைகாட் சமையலில் ரொம்ப டேஸ்டான இஞ்சி தீயல் தான் செய்ய போகிறோம். நாகர்கோவில் கன்னியாகுமரி ஸ்பெஷல் இஞ்சி தீயல். நம்ம உணவில் கட்டாயம் சேர்க்கக்கூடிய இந்த அற்புதமான இஞ்சியில் அருமையாக நம்ம ஒரு தீயல் செய்திடலாம். தீயல்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் இதை இஞ்சி கூட்டுன்னு கூட சொல்லுவாங்க. 200 கிராம் அளவுக்கு நான் இஞ்சி எடுத்திருக்கேன். அதை நல்லா தோல் நீக்கிட்டு நல்ல ஒரு 4-5 தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் மண்ணெல்லாம் இருந்ததுன்னா போயிடும். சுத்தமான இஞ்சை நல்ல பொடியாக கட் பண்ணி 50 கிராம் ஆயில் சேர்த்து நல்லா இதை வறுத்து எடுத்துடுங்க. இஞ்சி நல்லா வெந்து வரணும். கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஆயிலேருந்து தனியாக எடுத்துடுங்க. இப்போ நம்ம காரத்துக்கு வரமிளகாய், அதாவது காஞ்ச மிளகாய் ஒரு 4-5 மிளகாய் இதுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. இஞ்சி தீயலுக்கு முக்கியமாக நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் இதில் சேர்க்குறேன். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா 3/4 பதம் வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புளி சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை இந்த ஃப்ளேவர் நல்லா வாசனையாக இருக்கும், அதனால தான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. இஞ்சியில் அதிகமான சத்துக்களும் பெனிஃபிட்ஸும் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை சாறு எடுத்து அப்படியே குடித்தா எல்லாருக்குமே ஒத்துக்காது. இதே போல் தீயல் செய்து எடுத்து வச்சு உணவோடு சேர்த்து அன்றாட பயன்படுத்தும் போது வறட்டு இருமல், பசியின்மை, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஒரு மாதிரியாக ஜீரணம் ஆகாமல் இருக்கிறது, இது எல்லாமே சரியாயிடும்பா. இப்போ எல்லாத்தையும் வதக்கி எடுத்து வச்சுட்டு பெருங்காயம் கொஞ்சம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்து கொஞ்சம் கல் உப்பு நான் சேர்க்குறேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளிப்புக்காக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தய பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, தனியா பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அந்த சூடான ஆயிலில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த கலவையை இதில் சேர்த்துருவோம். எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப அதிகமான ஹீட்டில் வைக்காமல் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த ஆயிலே நல்லா இதை எல்லாத்தையும் கலந்து விடுங்க. அப்படியே கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஆயில் பிரிஞ்சு தனியாக வரும். அந்த மாதிரி சமயத்தில் தான் இதை நம்ம இறக்கணும். முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது, நம்ம எல்லாத்தையும் அரைக்கும் போது தண்ணி அதிகமாக இதில் சேர்த்துடக்கூடாது. வெங்காயத்தில் இருக்க அந்த ஈரப்பதம் போதுமானதாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி தெளித்து அழகாக கட்டியான பக்குவத்தில் அரைச்சி எடுத்துடணும். தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் ரொம்ப நாள் இது வச்சு நம்ம பயன்படுத்த முடியும். இப்போ ஆயிலெலாம் பிரிஞ்சு சுவையான இஞ்சி தீயல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அட்டகாசமான சுவையில் இஞ்சி தீயல் ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் அப்படியே கலந்து சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபியை என்னுடைய அன்பு தோழி லட்சுமியோடு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.